Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு ப்ளவுஸ்க்குள்ள ஸ்லீவ்ஸ் கட் பண்ண போறோம். சிம்பிளான ஸ்லீவ்ஸ் தான். அது எந்த மெத்தட்ல சிம்பிளா கட் பண்ணனும்னு பார்க்கலாம். இது வந்து கொஞ்சம் லாங் ஸ்லீவ்ஸ். லாங்கா இருக்க ஸ்லீவ்ஸ்க்கும் ஷார்ட் ஸ்லீவ்ஸ்க்கும் மெஷர்மென்ட் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். சோ அத பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து உங்களுக்கு சார்ட்ல கட் பண்ணி காமிக்கேன். இது ஓபன் போர்ஷன், இந்த சைடு வந்து ஃபோல்டட் போர்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு ஹைட்டு வந்து இது வந்து கொஞ்சம் லாங் ஸ்லீவ்ஸு. நம்மளுக்கு வந்து 9 இன்ச் தேவை. ஸோ 9 இன்ச் தேவைன்னா நம்ம 1 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுக்க போகிறோம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதோட 1 இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும். ஸோ நான் வந்து இப்படி 10 இன்ச் மார்க் பண்ணிக்கிடுதேன். அதே மாதிரி இங்கேருந்து நம்ம இப்படி 10 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இந்த பேட்டர்னில் நீங்கள் வந்து ஸ்லீவ்ஸ் கட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி விட்த் வந்து நான் வந்து விட்த்தும் அதே மாதிரி ஒரு 10 இன்ச் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கலாம். ஹைட்டும் விட்த்தும் நான் எடுத்து இப்படி சார்ட்னு இப்படி நான் கட் பண்ணி எடுத்துக்கிடுதேன். இந்த எக்ஸ்ட்ரா இதெல்லாம் பாருங்க. ஹைட் வந்து நம்ம 9 தேவை, 10 இன்ச் எடுத்திருக்கோம். அதே மாதிரி விட்த்தும் நம்ம வந்து 10 இன்ச் எடுத்திருக்கோம். ஸோ இங்கேருந்து ஒரு 3 ஹைட்டு 9 இன்ச் இருக்கிறதுனால நான் வந்து இதுக்குள்ளே கீழே இந்த விட்த்து வந்து 3.5, இந்த சைடு இது ஃபோல்டட் சைடு, இது ஓப்பன் சைடு 3.5 இன்ச் எடுக்க போகிறேன். இது வந்து உங்கள் ஹைட் வந்து நீங்கள் ஸ்லீவ்ஸ்குள்ளே ஹைட் சின்னதாக வச்சுருந்தீங்கன்னா ஒரு 3 இன்ச் எடுத்தால் கூட போதும். நான் வந்து ஒரு 3.5 இன்ச் 3.5 இன்ச்சில் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு 8 இன்ச் மார்க் பண்ணலாம் பாருங்கள். ஸோ 8 இன்ச்சில் மார்க் பண்ணிட்டோம். இதுதான் 3.5 கரெக்டாக பாருங்கள். இங்கேருந்து இது வந்து ஒரு 8 இன்ச், இது வந்து 3.5 இன்ச் மேலேருந்து கீழே எடுத்திருக்கோம். ஸோ இதை இப்படி ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இங்கேருந்து இங்கே மார்க் பண்ணிவிட்டு இப்போ இது நம்ம 8 இன்ச் எடுத்திருக்கோம். 8க்குள்ளே ஹாஃப் வந்து 4 இன்ச் எடுக்கலாம். 4 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு ½ இன்ச் மேலே எடுத்து இது வந்து இப்படி ஒரு கர்வ் கொடுத்துக்கலாம் பாருங்க. இந்த மாதிரி ஒரு ½ இன்ச் மார்க் பண்ணிட்டு இப்படி ஒரு பாருங்க, இப்படி ஒரு கர்வ் கொடுத்துட்டு இங்கேருந்து நம்ம சீம் அலவன்ஸ்க்கு ஒரு 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுக்கலாம். இந்த மாதிரி 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது முடிச்சாச்சு. இப்போ கீழே வந்து 5 இன்ச் பாருங்க. கீழே 5 இன்ச் நம்மளுக்கு தேவை, ப்ளஸ் 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா சீம் அலவன்ஸ்க்கு எடுக்க போகிறோம். ஸோ அதே மாதிரி 6.5 இன்ச். இப்போ இதை இது இவ்வளோதான் மெஷர்மெண்ட். ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்படி கட் பண்ணியாச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு பாருங்க, இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. அப்புறம் இந்த பாயிண்ட்டையும் இது ப்ளவுஸில் கட் பண்ணச்சில் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இதுதான் நம்மளுடைய ஆக்சுவல் மெஷர்மெண்ட்.
இப்போது ப்ளவுஸ்கில் ஃப்ரண்ட் போர்ஷனில் கொஞ்சம் கீழே வளைவு வரணும். ஸோ அதுக்கு நான் இங்கேருந்து ஒரு 2 இன்ச்சில் மார்க் பண்ணலாம். 2 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு இந்த 4 இன்ச் நம்ம பண்ணியிருக்கிறது அது வரைக்கும் இப்படி ஒரு சின்ன கர்வ் இப்படி கொண்டுட்டு வந்துடலாம். இது வந்து ஃப்ரண்ட் போர்ஷன் வளைவுக்கு. இப்போ இதை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்க, பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் இந்த மாதிரி. ஸோ இதான் ரொம்ப இப்படி தான் சிம்பிளாக நீங்கள் கட் பண்ணலாம். ஹைட்டு கூட எடுத்திங்கன்னா இங்கேருந்து கீழே 3.5 இன்ச் வைக்கணும். ஹைட்டு கொஞ்சம் குறைய. சப்போஸ் நீங்கள் 5 இன்ச் 6 இன்ச் எடுக்கிங்கன்னா இங்கே வந்து 3 இன்ச் வச்சாலே போதும். அதே மாதிரி இங்கேருந்து திருப்பி ஒரு டைம் சொல்லுது. இங்கேருந்து 4 இன்ச் நம்ம எடுத்திருக்கோம். 4லேருந்து ½ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்படி ஒரு கர்வ் கொடுத்துருக்கோம். அப்புறம் ஃப்ரண்ட் போர்ஷன் கட்டுக்கு என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி எடுத்துகிட்டு இங்கே 2 இன்ச் பண்ணி அது இந்த மாதிரி கீழே கர்வ் கொடுத்தாச்சுனால இது ஃப்ரண்ட் போர்ஷன். இப்படி தான் சிம்பிளாக நீங்கள் ப்ளவுஸ் ஈஸி மெத்தடில் கட் பண்ணலாம். ஹோப்ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.